வணக்கம். சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறிய அதிமுக, பாஜக, பாமகவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அதிர்ச்சி. அப்படி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்துள்ளார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழக சட்டப்பேரவை 2வது நாளாக இன்று கூடியது. அப்போது அதிமுக, பாமக எம்எல்ஏக்கள் கருப்பு நிற உடை அணிந்து வந்திருந்தனர். கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அவர்கள் கருப்பு சட்டை அணிந்து வந்திருந்தனர். சட்டசபை தொடங்கியதும் கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று அதிமுக எம்எல்ஏக்கள் கூறினர். அதற்கு சபாநாயகர் அனுமதி மறுத்ததால் அதிமுக உறுப்பினர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என்று கூறி பதாகைகளை ஏந்தி சபாநாயகர் இருக்கை முன்பு கோஷமிட்டனர். இதையடுத்து சட்டசபை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் உள்பட அமளியில் ஈடுபட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் வெளியேற்றப்பட்டனர். பாஜக, பாமக எம்எல்ஏக்களும் சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். இதைத் தொடர்ந்து சட்டசபையில் கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. அப்போது கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து விவரித்தார். மேலும் கள்ளக்குறிச்சி சம்பவத்தால் பெற்றோர் இழந்தோருக்கு உயர்கல்வி வரை படிப்பு செலவை அரசே ஏற்கும் என்றும், பெற்றோர் இருவரையும் இழந்த குழந்தைகளுக்கு 18 வயது பூர்த்தியடையும் வரை பராமரிப்பு தொகையாக மாதம் ரூபாய் 5000 வழங்கப்படும் என்றும், 5 லட்சம் வைப்பு நிதி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார். அதோடு பெற்றோரில் ஒருவரை இழந்த குழந்தைகளுக்கு 3 லட்சம் வைப்பு நிதியாக வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தார். மேலும் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உள்துறையை கவனிப்பவன் என்ற முறையில் மட்டுமல்ல, தமிழகத்தின் முதலமைச்சர் என்ற முறையில் இந்த பிரச்சனையிலிருந்து ஓடி ஒளிபவன் அல்ல, பொறுப்புடன் பதிலளிப்பவன் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கூறினார். இந்த நிலையில் தான் இன்று சட்டசபையில் பேசிய காணொலியை எக்ஸ் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள், சட்டப்பேரவையில் கேள்வி நேரம் முடிவுற்றதும் கள்ளக்குறிச்சி விவகாரம் பற்றி பேசப்படும் என்பதை அறிந்தே வெளிநடப்பு என்னும் மலிவான அரசியலை எதிர்க்கட்சியினர் செய்துள்ளனர் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். மேலும் முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொன்னவர்களுக்கு எங்கும் ஓடி ஒளியாமல் இந்த விவகாரத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை பட்டியலிட்டுள்ளேன் என்றும், அவையிலிருந்து கேட்க மனமில்லாமல் அரசியல் ஆதாயங்களுக்காக வெளியேறியவர்கள் இந்த காணொலியை காணட்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பதிவிட்டுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது இந்த பதிவு தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. சட்டப்பேரவையிலிருந்து இன்றைய தினம் வெளிநடப்பு செய்த அதிமுக, பாஜக மற்றும் பாமக கட்சிகளுக்கு நான் ஓடி ஒளிபவன் அல்ல என்று குறிப்பிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் இன்று பேசிய வீடியோவை சமூக வலைதளத்தில் பகிர்ந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.